வணக்கம், நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. நிறைய பேருக்கு, அதாவது யங் அடல்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோல்டரில், முதுகு பகுதியில், தோள்பட்டை பகுதிகளெலாம் சின்ன சின்ன முகப்பொருட்கள் மாதிரி வந்துட்டு கருப்பு கருப்பாக புள்ளிகளாக மாறிடுச்சு அப்படின்ட்டு வருத்தப்படுறது உண்டு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தலையில் இருக்கக்கூடிய பொடுகு. ரொம்ப நாளாக பொடுகு இருக்குது, ஆயிலி ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னும்பொழுது இந்த பொடுகு எந்த இடத்துல எல்லாம் படுதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு முன்னேற்றி பகுதிகளில், முதுகு பகுதிகளில், தோள்பட்டை பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பொடுகு இருக்குது அப்படின்னா அது வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. பொடுகு இருக்கும்பொழுது நம்ம தலை குளிச்சுட்டு வரோம், இல்லை டவல் எடுத்து நம்ம துவட்டுறோம் அப்படின்னும்போது அந்த பொடுகோட துகள்கள் என்ன ஆகுதுன்னா முகத்துலேயோ இல்லை தோள்பட்டை பகுதியில் படும்பொழுது தான் சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கின்ஸில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸில் அது படும்பொழுது துளை வழியாக உள்ளே போக ஆரம்பிக்கும். அது நாளடைவில் என்னென்னா இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி சீழ் கோர்த்து கருமை நிறத்தில், அது வந்து சீழெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் கருமை நிறத்தில் பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி வந்திருக்கும். பார்ப்பதற்கே ஒரு தோற்றத்தம், விகாரமான ஒரு தோற்றமோ அசௌகரியத்தையும் நமக்கு கொடுக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு முகத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய குழிகள் வந்திருக்கும். பிம்பிள்ஸ் வந்து அது போனதுக்கப்புறம் தழும்புகளோ இல்லை முகத்தில் குழிகள் மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிம்பிள்ஸ் வர்றதுக்கு ஆயிலி ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், ஸ்ட்ரெஸ் ஒரு ரீசன், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு ரீசன். இது எல்லாமே இருந்தாலும் பொடுகு இருக்குது அப்படின்னும்பொழுது நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த பொடுகுக்கான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு காணாமல் இந்த பிம்பிள்ஸ்க்கு, அதாவது முகப்பருக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு அப்படின்றதே கிடையாது. ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னும்பொழுது பார்த்தோம்னா இந்த பொடுகு இருக்குது அப்படின்னாவே தலையில் அதிகமான இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் எண்ணெயே வைக்காமல், ரொம்ப நாளாக எண்ணெய் வைக்காமல் அந்த ஷாம்பு மட்டுமே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ட்ரை ஆக்கி வச்சுருப்பாங்க. இந்த ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்றவங்களுக்குமே வந்து பார்த்தோம்னா அதிகமான பொடுகு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்கேல்ப் எப்படி நம்ம வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாரம் 2 முறை நம்ம தலைக்கு குளித்தோம் அப்படின்னா போதுமானது. தினமுமே நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணல அப்படின்னாலும் லைட்டாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணலாம். இந்த தலைக்கு குளிக்கிறப்போ எந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பொடுகு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புங்கை எண்ணெயை பயன்படுத்தலாம். நம்ம சித்த மருத்துவத்தில் புங்கை எண்ணெய், அதாவது புங்கம் விதையிலிருந்து செய்யக்கூடிய எண்ணெய், தோல் சார்ந்த நிறைய நோய்களுக்கு, அந்த டேண்ட்ரஃப்க்குமே இது வந்து ஒரு சிறந்த எண்ணெயாக இருக்குது. புங்கை எண்ணெயை பயன்படுத்தியோ இல்லை ஷேக்காய் அரப்பு பொடியை பயன்படுத்தி, உசில பொடியை பயன்படுத்தி நம்ம தலைக்கு குளிக்கும் பொழுது தலை வந்து பார்த்தோம்னா ரொம்ப ட்ரை ஆகாமலும் ரொம்ப எண்ணெய் பசை இல்லாமலும் அது வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் அப்படின்றது இல்லாமல் நாளடைவில் குணமாகும். ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த டேண்ட்ரஃப் வந்து குறைய ஆரம்பிக்கும். முகத்துலேயும் ஒரு சிலருக்கு வந்து பிம்பிள்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, குழிகள் இருக்குது அப்படின்னும்பொழுது பருப்பு வகைகளில் சங்கு பருப்பம் பயன்படுது. சங்கு பருப்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது சித்த மருத்துவத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க, மன்மதனுக்கு நிகரான அழகு உண்டாகும் அப்படின்ட்டு. இந்த சங்கு பருப்பத்தை தொடர்ந்து நம்ம ஃபேஸ் பேக்காக பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பருக்கள் மறைவதோடு அந்த குழிகள் எல்லாமே மறைஞ்சிட்டு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆட்டுப்பாலில் செய்த எண்ணெய், ஆட்டுப்பாலில் செய்யக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆட்டுப்பாலில் செய்யக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் மசாஜ் ஆயில். இந்த மசாஜ் பண்ணிட்டு வரும்பொழுது இதற்கான சில மருந்துகளோடு சேர்த்து இந்த ஃபேஸ் மசாஜ் ஆயிலும் பயன்படுத்தும் பொழுது நாளடைவில் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிம்பிள்ஸோ இல்லை கரும்புள்ளிகளோ, மங்கு, ஒரு சிலருக்கு மங்கு இருக்கும், மெலஸ்மா அப்படின்னு சொல்லுவோம், இந்த பிரச்சனையும் நாளடைவில் குணமாகும். ஃபேஸில் அடிக்கடி ப்ளீச்சிங் பண்ணுறது, இல்லை சின்ன சின்ன ரோமங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக வேக்சிங், த்ரெட்டிங் எல்லாம் பண்ணும்பொழுது பார்த்தோம்னா முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ஸில் எல்லாமே அதிகமான இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இயற்கையான முறையில் ஃபேஸ் பேக் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதாவது ஆவாரம்பூ, ரோஜா இதழ், கஸ்தூரி மஞ்சள், எலுமிச்சை தூள், இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்திட்டு வாஷ் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த கோட் மில்கில், ஆட்டுப்பாலில் செஞ்ச இந்த ஆயிலை மசாஜ் பண்ணும்பொழுது முகத்தில் நல்ல பொலிவு உண்டாகும். முடிந்த அளவுக்கு அதிக ரசாயனங்கள் இருக்கக்கூடிய ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதோ, இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறதோ, இல்லை அதிகமாக ரசாயனம் இருக்கக்கூடிய ஷாம்பு தலைக்கு யூஸ் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.